श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், எட்டாம் பாசுரம். என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நெஞ்சம் தன்னை அகல்விக்கதானும் கில்லானினி பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ் பீழுடை முன்னை அமரர் முழுமுதலானே. என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை அகல்விக்க தானும் கில்லான் இனி பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ் பீடுடை முன்னை அமரர் முழு முதல்தானே. பின்னை நப்பின்னை பிராட்டியினுடைய நெடும் பனைத்தோல் பெரிய சற்றுடைத்தான தோள்களோடே அணையப்பெற்றதால் உண்டான மகிழ்பீடுடை ஆனந்த பெருமையை உடையவனும் முன்னை அமரர் முழு முதலான் பூர்வர்களான நித்தியசூரிகளுக்கு எல்லாமாகவும் தானே இருக்கப்பெற்றவனான எம்பெருமான் என்னை நெகிழ்க்கலும் ஒரு கால் என்னை பிரிய நினைத்திட்டாலும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை என்னுடைய நல்ல நெஞ்சை அகல்விக்க தன்னிடத்திலிருந்து பிரிக்க தானும் எனிகில்லான். சர்வ சக்தியுள்ளவனான தானும் சமர்த்தனாக மாட்டான், அதாவது அசமர்த்தனாவான் என்பதாக ஆழ்வார் இப்பாசுரத்தில் அருளிச் செய்துள்ளார். இப்பொழுது இப்பாசுரத்தின் விளக்கத்தினை முழுமையாக காண்போம். அவனால் அளிக்கப்பட்ட ஞானம் மற்றும் பிரேமை ஆகியவற்றை உடையவனாக அவனைத் தவிர வேறு யாரிடமும் செல்லாதவனாக நான் உள்ளேன். எம்பெருமான் அகடிதகடர் நான் சமர்த்தன் என்றாலும் இனி ஒரு நாளும் வேறுபடுத்த ஒண்ணாதபடி எனது நெஞ்சே அங்கே ஆழங்காட்பட்டுவிட்டது என்கின்றார் ஆழ்வார். அதாவது என்னை அவன் பிரிந்தாலும் தன்னால் வஞ்சகமாக கவரப்பட்டதான எனது உள்ளத்தை தன்னிடம் இருந்து பிரிப்பதற்கு அனைத்தும் ஆற்றலும் கொண்டவனாகிய அவனாலும் இயலாது. ஏன் தெரியுமா? பருத்த இளமையான மூங்கில் போன்ற தோள்களை உடைய நப்பின்னை பிராட்டியை அனைத்து பெருமகிழ்வும் பெருமகையும் கொண்டிருப்பவனையும் தானே நான் உறுதியாகப் பற்றியிருக்கிறேன். அவன் அமரர் முதலான நித்தியசூரிகளுக்கு தலைவனாயிற்றே. அவர்களுக்கும் கூட முழுமுதல் காரணனாய் சர்வசக்தி உடையவனாய் இருக்கின்ற எம்பெருமான் என்னை மட்டும் விளக்குவதற்கு எப்படி முற்படுவான்? அவனால் ஆகாது என்று உறுதிபடக் கூறினார் இப்பாசுரத்திலே. நான் விடமாட்டேன், அவன் விடமாட்டான் என்று தொடர்ந்து
கூறியபடி ஏன் இருக்க வேண்டும்? அவன் தானாகவே பிரிப்பேன் என்று முடிவு செய்தாலும் கூட அவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்ட எனது நெஞ்சத்தை அவனாலும் பிரிக்க இயலாது. நான் என்ன பிரித்தல்? அவனாலும் கூட சர்வசக்தி உடையவனாயிருந்தாலும் அவனாலும் கூட என்னுடைய நெஞ்சத்திலிருந்து அவனை பிரிக்க இயலாது என்று அருளிச் செய்கின்றார். நப்பின்னையை விட்டு இவன் எப்படி பிரியமாட்டானோ, நித்தியசூரிகள் இவனை விட்டு எப்படி பிரியமாட்டார்களோ அதுபோல இவனும் என் நெஞ்சை விட்டு பிரியமாட்டான். நானும் அவனுடைய திருவடிகளை விட்டு பிரியமாட்டேன். இவ்வாறு உறுதிபட ஆழ்வார் கூறியது கேட்ட சிலர் ஆழ்வாரிடம், அவன் சர்வசக்தி கொண்டவனாயிற்றே, அவன்தான் இத்தனை காலம் செய்தானே, உம்மை இப்படி சம்சாரத்தில் வைத்தான் அல்லவோ என்றனர். இதற்கு ஆழ்வார் விடை தருகின்றார். இனிமேல் வரப்போகும் காலங்களில் அவ்விதம் செய்ய மாட்டான் என்றார். நப்பின்னை பிராட்டியின் புருஷாகாரம் அவனை என்னை அகற்றவிடாமல் செய்யும் என்பதை குறிப்பிடத்தான் இங்கே நப்பின்னை பிராட்டியிடம் இருப்பதால் என்று அருளிச் செய்தார் போலும் ஆழ்வார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.